டர்க்கிஷ் நாட்டு கார்கோ விமானம் ஒன்று ஹாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோடைய செவற்றை உடச்சிக்கிட்டு போய் கடலில் விழுந்திருக்கு. ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு டர்க்கிஷ் பேஸ் ஏர்லைனருக்கு சொந்தமான இந்த கார்கோ பிளேன் வந்து ஒரு போயிங் 747 விமானமாகும். இன்று காலை துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்ட இந்த விமானமானது ஹாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆச்சு. இப்படி லேண்ட் ஆகும்போது இந்த விமானம் அப்படியே ஸ்கிட் ஆகிட்டே போய் ஏர்போர்ட்டோடைய செவுத்தை உடச்சிக்கிட்டு இந்த கார்கோ பிளேன் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனதோட மட்டும் இல்லாம அங்க ஒரு பேட்ரோல் வெஹிக்கிள் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த பேட்ரோல் வெஹிக்கிள்ல 2 பேர் இருந்திருக்காங்க. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் 2 பேர் இருந்திருக்காங்க. அப்படியே அங்க இருந்த ஏர்போர்ட் பேட்ரோல் காரையும் இழுத்துக்கிட்டே போய் கடல்ல விழுந்திருக்கு. இந்த விபத்துல அந்த ஏர்போர்ட் பேட்ரோல் கார்ல இருந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த கார்கோ பிளேன்ல 4 க்ரூ மெம்பர்ஸ் பயணம் செஞ்சிருக்காங்க. அவங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்காங்க. ஹாங்காங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இந்த கார்கோ விமானமானது ரைட் எடுத்திருந்தது அப்படின்னா எக்ஸிட் வே வழியா வெளியில போயிருக்கும். ஆனா இது ரைட் எடுக்காம இந்த ஃபிளைட் லெஃப்ட் சைட்ல திரும்பினதுனால இந்த ஃபிளைட் செவுத்தை உடைச்சிக்கிட்டு கடல்ல போய் விழுந்துருச்சு. இருந்தவங்களுடைய உடல் கடல்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கு. எதனால இந்த விபத்தானது நடந்தது அப்படின்றத பத்தின இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆனது தொடங்கி இருக்கு. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.